குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து புதன் வக்கரம். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்தில் வந்து புதன் வக்கரமாக இருக்குது, புதன் நீசமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக நினைக்க வேணாம். அவங்க தான் வந்து உலகத்திலே வந்து மிகப்பெரிய ஆளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு விட அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வந்து அவங்க தான் வந்து ரொம்ப சாதிப்பாங்க. இப்போ வந்து உங்கள் ஃபேமிலியிலையோ இல்லை உங்கள் குழந்தைகள் யாராவது வந்து புதன் வக்கரம்னா அவங்கள வந்து சாதாரணமாக நினைக்க வேணாம். உலகின் புத்திசாலிகிட்ட நீங்கள் பேசிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் குழந்தைகளுக்கு புதன் வக்கரம்னா சந்தோஷப்படுங்க, அதை நினச்சி வருத்தப்பட வேணாம். என்ன அவங்க வந்து மற்ற குழந்தைகள் மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்க செயல்பாடு வந்து மற்ற குழந்தைகள் மாதிரி இருக்காது. அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புதன் வக்கரம் ஒருத்தருக்கு வந்து புதன் வக்கரம்னா அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து தோலை தட்டி கொடுத்தா போதும், அவங்க வந்து பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, ஒரு நல்ல ஆதரவு, அவ்வளோதான். ஏன்னா எத்தனையோ பெற்றோர்கள் எத்தனையோ இது வந்து சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது புதன் வக்கரமாக இருக்கும், சரியாக படிக்காமல் இருக்கணும்னா எருமை அப்படின்னு சொல்லி திட்டி அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க நிறையா. அந்த டிஸ்கரேஜ்லேருந்து மீண்டும் ஒரு நல்ல பொசிஷன் வந்த ஆட்களும் நிறைய பேர் உண்டு. அதனால தான் சொல்கிறேன், புதன் வக்கரம் புதன் நீசமாக இருந்தான்னா அவங்கள பற்றி கவலைப்படாங்க. அவங்க தான் வந்து உலகில் மிகப்பெரிய ஆட்களாக இருப்பாங்க. மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டு, மிகப்பெரிய ஜோதிடர், மிகப்பெரிய அறிவியல் ஆராய்ச்சியாளர், பெரிய சயின்டிஸ்ட்டு, இவங்களாம் பார்த்தீங்கன்னா புதன் வக்கரமாக இருக்கும். ஏன் கோடிங் கண்டுபிடிக்கிறதுலேருந்து ஏஐ கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லாத்துலேயும் சாதனை பண்ணுறவங்க வந்து புதன் வக்கரம் புதன் நீசம் இவங்க மட்டும்தான் சாதிப்பாங்க, வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து சமயோஜன புத்தி வந்து நிறையா இருக்குது. ஏன் சார் இவங்களுக்கு மட்டும் எதுனா, இவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, அந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகுது, இதாகுது அப்படின்னோடனே அதுலேருந்து மறுபடியும் கற்றுக்கிற தன்மை வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுலேருந்து மறுபடியும் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வீடியோ வந்து இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறாங்க, ஒரு ஆடியோ க்ரியேட் பண்ணி போடுறாங்க, இல்லாட்டினா வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அந்த பழைய விஷயங்களே பார்த்துட்டே இருப்பாங்க. பழைய விஷயங்கள் பார்க்க புது விஷயம் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமே, இந்த மாதிரி அந்த யோசனையும் செயல்பாடும் அதிலே தான் ஊறிட்டு இருக்கும். அந்த எண்ண அலைகள் வந்து அதை நோக்கி தான் இருக்குனால அந்த விஷயத்தை வந்து அவங்க அப்கிரேட் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு கோடிங் லாங்குவேஜ் வந்து ஒரு ஆள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, பைத்தான்லேயோ ஜாவா கோடிங்லேயோ இல்லை சம்திங் எல்ஸு எதுலேயோ ஒன்று ஏஐ சம்மந்தப்பட்டதுலேயோ வந்து பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு அவங்க அடுத்த வேலையை பார்த்துருவாங்க. இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐயோட டெவலப்மெண்ட்டு நிறைய இதாகிடுச்சு. இன்றைக்கி ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ படிக்கிற ஆட்கள் தான் வந்து சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அப்போ இந்த ஏஐ டெவலப்மெண்ட்டு வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா புதன் வக்கரம் தான் மெயினாக ஒரு காரணமாக இருக்கும். புதன் வக்கரம் புதன் நீசம். ஏன்னா புதன் வக்கரமாக இருக்க ஆட்கள் தான் வந்து இறந்ததுக்கு பின்னாடி கூட அவங்களுடைய புகழ் வந்து பரவிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஏன்னா இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு நிறைய ஆட்கள் உண்டு. நம்ம நிறைய பார்க்கலாம். அந்த மாதிரி பின்னாடி ஒரு எடுத்துக்காட்டோட பின்னாடி பார்ப்போம். இன்றைக்கி வந்து அவங்க புதன் வக்கரத்துக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மட்டும் பார்ப்போம். இவங்க வந்து நார்மலாக படிக்கிற ஆட்கள் மாதிரி அவங்க படிக்க மாட்டாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக படிப்பாங்க. இவங்களுக்கு எப்போவுமே தியரி ஆகவே ஆகாது. இவங்களுக்கு மைண்டு ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜில் மட்டும்தான் வரும். இவங்க எப்போவுமே வந்து ப்ராக்டிக்கலாக ஏதாவது விஷயத்தை செஞ்சு பார்ப்பாங்க, அதில் இது பண்ணுவாங்கன்னா சிறந்த நபர்களாக மாறிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருப்பான், இல்லை ஒரு பொண்ணு இருக்குது, சின்ன பிள்ளைய வச்சு பேசிக்குவோம். இப்போ வந்து ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன பையனாக வந்து இருக்காங்கன்னா அவங்க புதன் வக்கரம்னா அவங்களாம் டியூஷன் சென்டர் போனான்னு வைங்களேன், டியூஷன் சென்டரில் டியூஷன் டீச்சர் வந்து எடுக்கிறாங்களோ இல்லையோ இவங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வித்தியாசமான ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபெயில் மார்க்கு இல்லாட்டினா வந்து பாஸ் மார்க்கில் தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த எல்லாரும் படிக்கக்கூடிய எல்லாரும் செயல்படக்கூடிய விஷயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து இது வரவே வராது. அதனால் வித்தியாசமாக தான் செயல்படுவாங்க. உங்களை நண்பர்கள் உங்களோட குழந்தைகளுக்கு வந்து புதன் வக்கரமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டு தான் தேவை. அவள் ஏதோ ஒரு குப்பையை போட்டு உரட்டிகிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு கார் வாங்கி கொடுத்தோம் அதை வந்து உடச்சி இது பண்ணிகிட்டு இருக்கான்னா அதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான்னு நினச்சி பாருங்கள். அவங்களுக்கு தேவை நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட், நல்ல ஒரு சூழ்நிலை, அவங்களுக்கு தேவை வந்து நல்ல ஒரு கைடன்ஸ், ஒரு நல்ல வழிகாட்டுதல் இருந்தால் மட்டும் போதும் அவங்க ரொம்ப பெரிய ஆளாயிருவாங்க. நல்ல சிறந்த ஞானிகளாகவும் விஞ்ஞானிகளாகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மிக்க நன்றி மக்களே. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.